தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடாமல் இருந்தது குறித்து நிலையில் நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து குடியாத்தம் நகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டு பள்ளத்தை மூட உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். புதிய பேருந்து நிலையம் எதிரில் பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. பொதுமக்களுடைய இடையூறாக இருந்த இந்த பள்ளத்தை நியூஸ் 7 தமிழ் சேனல் வெளியிட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு பள்ளத்தை இரும்பு வலையால் மூடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழ் சேனல் வெளியிட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் சேனல் அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியாத்தத்தில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பெரிய காவாக அந்த பள்ளத்தினால நிறைய பேர் விழுந்துக்கிறாங்க. எங்கள் ஆளுங்களும் நிறைய பேர் விழுந்துக்கிறாங்க. அதை பார்த்தா நியூஸ் 7 சேனல் மூலமாக நியூஸ் அது வெளியிட்டுக்கிறாங்க. நியூஸ் 7 சேனல் மூலம் வந்து அந்த செய்தியை பார்த்துட்டு குடியாத்தம் நகராட்சி ஆணையாளர் வந்து அதை பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க. அதற்கு நியூஸ் 7 சேனலாளர்களுக்கும் குடியாத்தம் நகராட்சி ஆணையாளருக்கும் மிக்க நன்றி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நியூஸ் 7 தமிழ் செய்தியின் எதிரொலி. குடியாத்தம் புதிய பேருந்து நிலைய முகப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாமல் பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் சம்பவ இடத்தை ஆய்வு செய்த குடியாத்தம் நகராட்சி ஆணையர் விரைவாக பணிகளை முடக்கிவிட்டார். முதற்கட்டமாக பணிகள் தொடங்கி தற்போது அந்த பள்ளத்தின் மீது இரும்பால் ஆன தட்டி அமைக்கப்பட்டு வலை அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பயணிகள், பேருந்து ஓட்டுநர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் நியூஸ் 7 தமிழ் செய்திக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஆணையர் தொடர்ந்து பணிகளை முடக்கிவிட்டு மேற்பார்வையிட்டு வருகிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து கார்த்திகேயன்.